Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. சதாம் ஹுசேன் போல அயதுல்லா காமேனி நிலை அமைந்துவிடும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இரு நாட்டின் தாக்குதல்களும் அதிகரித்து உள்ள நிலையில் அங்கு என்ன நிலவரம் என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். தாக்குதலின் 5வது நாள் என்று தாக்குதல் குறையுமா என்றால் இல்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த பிரம்மாண்ட திரையில் பார்க்கலாம் தாக்குதல் காட்சிகளை. 5வது நாளாக தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இரு நாடுகளும் பரஸ்பரமாக தாக்குறாங்க. உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஈரானில் நடத்தின தாக்குதலில் இதுவரைக்கும் 224 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் இதுவரைக்கும் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால் இஸ்ரேலை காட்டிலும் ஈரானில் 200 பேர் உயிர் பலி அதிகம் என்று சொல்லலாம். சரி, லேட்டஸ்ட்டாக இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுடைய பக்கத்து நாட்டு தலைவருக்கு என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நடந்துவிடும். அவங்க சொல்கிறது சதாம் ஹுசைனை என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் சொல்கிறாங்க. அதாவது சதாம் ஹுசைன் நீண்ட நெடிய ஆட்சி செய்தார். 2003 அமெரிக்கா உள்ளே போனாங்க போருக்கு. பிறகு 2006 அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்தில் உள்ள புரட்சி படைகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார். இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய நிலைமையும் சதாம் ஹுசைன் போல் ஆகிவிடும் என்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று அழைப்பார்கள் அயத்துல்லா காமேனி அவரை எச்சரித்திருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன பேக்ரவுண்டு பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே ஈரானுடைய உச்ச தலைவருக்கு குறி வைத்து விட்டார்கள். பிளான்லாம் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் தான் தடுத்துட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்க அதிகாரிகள் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப்பை பொறுத்தவரை முதல்ல என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் ஈரானோட நீங்கள் அணு ஆயுதங்கள் செய்யக்கூடாதுங்கிற பேச்சுவார்த்தையை நடத்தி போகிறோம். ஆனால் ஈரான் அமெரிக்க பேசிஸில் தாக்குதல் நடத்தினா எங்களுடைய பதிலடி பயங்கரமாக இருக்கும்னு ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் பிறகு ட்ரம்ப்பே என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, நீங்கள் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், போரை அப்பொழுதுதான் நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் டெஹரான் என்ற நகரத்திலிருந்து மக்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து G7 மிக முக்கிய மாநாட்டிலிருந்து விரைவாக புறப்பட்டு விட்டார் ட்ரம்ப். இவர் ஏன் விரைவாக போனார் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டு அதிபர் என்ன சொன்னார், அவர் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ட்ரம்ப் கோபமாயிட்டார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவர் பப்ளிசிட்டிக்காக பேசியிருக்காருங்க, நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரல, நிரந்தர போர் நிறுத்தம் மட்டும்தான் இது அமைதிக்கு வழிவகுக்கும், அதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல, அதை விட பெரிய விஷயம்னா அது என்ன என்ற ஆச்சரியத்தில் அனைவரும் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்திய மாணவர்கள் ஈரானில் டெஹரானில் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் சில பேரை நம்ம இந்திய தூதரகத்தின் உதவி மூலமாக டெஹரான்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம இந்திய தூதரகம், அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இரு நாடுகளும் பயங்கரமாக தாக்குறாங்க. இஸ்ரேல் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போச்சுன்னா எங்கள் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்காது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போகக்கூடாது, அதனால் நாங்கள் ஈரானை தாக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வசம் இது வரைக்கும் அணு ஆயுதம் இல்லை, நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கத்தான் இஸ்ரேல் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் ஈரான் மேலே திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க. இதில் ஈரானுடைய இராணுவ கமாண்டர்கள் கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இராணுவத்தின் மிக முக்கிய தளபதியே நாங்கள் கொண்டுட்டோம், குண்டு வீசி தாக்குதல் நடத்தினல. அடுத்து ஒருத்தர் வந்தார், அவர் தான் போர்க்கால தளபதியாக வந்தார், அவர் தான் மிக முக்கிய நபர், அவரையும் நாங்கள் கொன்று விட்டோம், இனி அந்த போஸ்டிங்க்கு வர்றவருக்கு இது ஒரு எச்சரிக்கை என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஈரானில் ஒரு அரசு டிவி சேனல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். در اختیار قرار دادن وسیله نقلیه همچنین موضوعات مختلف. خیلی متشکرم از اینکه با ما همراه هستید. آنچه که ملاحظه می‌کنید تجاوز رژیم صهیونیستی به خاک جمهوری اسلامی ایران و منطقه صدا و سیما.
آنچه که ملاحظه کردید، صدایی که شنیدید، فضای غبارآلود استودیو அந்த சின்ன ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தது அந்த டெலிவிஷன் சேனல் பற்றி எருகுது இல்லையா, அந்த மாபெரும் தீயை தான் அந்த சின்ன ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க. அது உள்ள செய்தி வாசிப்பாளர் அந்த வெடிகுண்டு அவங்க ஆஃபீஸ் மேலே விழுந்தவுடனே எழுந்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். சரி, ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். ஈரான் வீசிய குண்டுகளில் இஸ்ரேலும் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. அந்த ட்ரோன் காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேலில் சேதமடைந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள், வாகனங்கள், இந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்படியே நம்ம ஈரானுக்கு வருவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே எச்சரிக்கை விடுத்துட்டார். ஈரானுடைய தலைநகர் டெஹரான்லேருந்து மக்கள்லாம் வெளியேற வேண்டும், பாதுகாப்பாக இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க? ட்ரம்ப்பே சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒருவேளை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் தலைநகரத்தின் மீது நடத்த தயாராகி கொண்டிருக்கிறதா என்று எண்ணி மக்கள்லாம் தங்களுடைய சொந்த வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு நீண்ட டிராஃபிக் ஜாம் போல காட்சி அளிக்குது. அந்த காட்சிகளை பார்த்துவிடும். இஸ்ரேலும் ஈரானும் 5வது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்துகிறார்கள். தாக்குதலுடைய பதட்டம் சற்றும் குறையவில்லை, தீவிரம் அதிகரித்திருக்கிறது. ஈரானில் டெஹரான் மீது இஸ்ரேல் எம்மாதிரியான தாக்குதல் நடத்த போகிறாங்க. ஈரானும் முழு வீச்சில் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறது. இஸ்ரேலுடைய அயன் டோம் என்று அழைப்பார்கள், பாதுகாப்பு கவசம், அதையும் தாண்டி ஊடுருவி ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இன்னும் நாங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என எச்சரித்துள்ளது.
இனி வரப்போகும் அழிவு இரு நாடுகளுக்கும் எம்மாதிரியாக இருக்கப் போகிறது என்று உலக நாட்டு மக்கள் ஆச்சரியத்தோடும் கவலையோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.